திருமந்திரப் பேழை பாயிரம் முதல் பாடல். திருமூலரின் திருமந்திரப் பேழைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பாயிரம் முதல் பாடலின் விளக்க உரையை பாடல் நிறைவடைந்ததும் கேட்கலாம். ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான் புணர்ந்தான். ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பச்சென்றனன் தானிருந்தான் உணர்த்தெட்டே. ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான் உணர்ந்தான். ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பச்சென்றனன் தானிருந்தான் உணர்த்தெட்டே. ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான் புணர்ந்தான். ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பச்சென்றனன் தானிருந்தான் உணர்த்தெட்டே. ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான் புணர்ந்தான். ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பச்சென்றனன் தானிருந்தான் உணர்த்தெட்டே. தத்துவ விளக்க உரை. ஒன்றவன்தானே இறைவன் ஒருவனே. அவனை பல பெயர்களில் பல வடிவங்களில் பல மதங்களில் நாம் வணங்கினாலும் எல்லா பரம்பொருளும் ஒன்றே. இரண்டவன் இன்னருள். அந்த ஒன்றானவன் தன் அருளால் சிவம் சக்தி என இரண்டாகிறான். இதை விஞ்ஞானத்தில் ஸ்டாட்டிக் மற்றும் டைனமிக் என்று கூறலாம். இந்த இரண்டும் சேரும்போதுதான் பிரபஞ்ச இயக்கம் உண்டாகிறது. சிவமுமாய் சக்தியுமாய் மாறி உலகை படைக்கிறான். நின்றனன் மூன்றினுள். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று மாபெரும் தொழில்களை அவன் செய்கிறான். நான்கு உணர்ந்தான். மனிதனை இயக்குவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய நான்கு அந்த கரணங்களே. இந்த நான்கையும் நாம் உணர்ந்தால் மட்டுமே நம்மை நாம் ஆள முடியும். ஐந்து வென்றனன்.
அந்த நான்கையும் உணர்ந்துவிட்டால் நமது ஐம்பொறிகளையும் வென்றுவிடலாம். ஐம்பொறிகளை யாராலும் முழுமையாக அடக்க முடியாது, ஆனால் அவற்றை ஆள முடியும். அப்படி ஐம்பொறிகளையும் முழுமையாக ஆளும் சக்தி நமக்கு தேவை. ஆறு விரிந்தனன். ஆறு விரிந்தனன் என்பது திசை மற்றும் அண்டவியல் விளக்கமாகும். இறைவன் இருந்தனன் என்று சொல்லவில்லை, விரிந்தனன் என்று சொல்கிறார் திருமூலர். விரிதல் என்பது எல்லைகளை கடப்பது. அவனிடத்தால் வரையறுக்கப்படவில்லை. அவனே இடத்தின் மூல ஆதாரம். இன்றைய விஞ்ஞானம் கூறுகிறது, பிரபஞ்சம் 6 அடிப்படை திசைகளில் விரிந்து கொண்டே இருக்கிறது. கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு, மேல் கீழ் என்னும் 3 அச்சுகளும் ஒரே நேரத்தில் விரிகின்றன. இந்த விரிவிற்கு எல்லை இல்லை, மையமில்லை, ஒரு குறிப்பிட்ட புள்ளி இல்லை. எங்கும் விரிவு மட்டுமே. திருமூலர் இதையே ஆன்மீக மொழியில் சொல்கிறார். சிவன் 6 திசைகளிலும் விரிந்திருக்கிறான் என்பது அவன் பிரபஞ்சத்தின் விரிவிற்கே மூல காரணம் என்பதாகும். படைப்பின் ஒவ்வொரு கணமும் அவன் விரிவதே. தொடக்கத்தில் விரிந்தான், இப்போதும் விரிகிறான், என்றும் விரிந்து கொண்டே இருக்கிறான். மனித உயிர் திசையால் வரையறுக்கப்பட்டது. நாம் ஒரே நேரத்தில் ஒரு திசையில் மட்டுமே இருக்கிறோம், ஒரு கோணம் மட்டுமே பார்க்கிறோம். இந்த வரையறையே பாசத்தின் வடிவம். இறைவனோ 6 திசைகளிலும் ஒரே நேரத்தில் நிறைந்திருக்கிறான். அவன் கோணமற்றவன், எல்லையற்றவன், சர்வவியாபகன். இந்த உண்மை உயிரில் விளங்கும்போது திசை சிறை விலகுகிறது. அங்கே தேட வேண்டும், இங்கே இல்லை என்ற தேடல் நிற்கிறது. இதுவே 6 விரிந்தனன் என்னும் திருமூலரின் பேரொளி வார்த்தையின் உட்பொருள். ஏழும்பர்ச் சென்றனன். அவன் 6 திசை விரிவையும் தாண்டி 7வது நிலைக்குச் சென்றான். இங்கு 7 என்பது 6 திசைகளையும் கடந்த 7வது பரிமாணமாகும். 6 திசைகளில் விரிந்த பிறகு அவன் இனி இடத்திற்குள் அடங்கியவன் அல்ல. இடத்தையே தாண்டி உயர் நுட்பமான தளங்களுக்கு உயர்கிறான். இது இடத்திலிருந்து உணர்வு நிலைக்கு மாறும் புள்ளி. தானிருந்தான் உணர்ந்தெற்றே. எண் 8 என்பதற்கு தமிழில் அ என்ற எழுத்து வரும். அகரம் சிவத்தை குறிக்கும். எல்லா விரிவும், அதாவது 6 திசைகளும் 7 தளங்களும் முடிந்த பிறகு இது இறைவனின் எண்ணற்ற, திசையற்ற, எல்லையற்ற உணர்வு நிலையை குறிக்கிறது.